வணக்கம் நேர்களே. ஏன்பா இந்த மதுரையில திருப்பரங்குன்ற கேஸை இன்னும் எத்தனை நாளைக்கா இழுப்பீங்க? தீபத்தூணுங்கிறீங்க, அப்புறம் இது சர்வே கல்லுங்கிறீங்க, அப்புறம் கோர்ட் அவமதிப்பு வழக்குங்கிறீங்க. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கலெக்டரை கூப்பிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் இப்படியெல்லாம் நீங்க கோர்ட் அவமதிப்பு எல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால தாங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நீதிபதி ஜெயச்சந்திரனும் ராமச்சந்திரனும் என்ன சொல்றாங்க, ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாங்க, அது தீபத்தூண் தானா, அதுதானா, அது இதுதானா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒரு கேஸ். என்னையா நடக்குது நாட்டுல? நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கண்டுக்கல. பிஜேபி என்னடான்னா மகாத்மா காந்தியோட 100 நாள் திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பேரை எடுத்துட்டு என்ன இல வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆவ் ராம்ஜி ராவ் என்னென்னமோ சொல்லி பேர்றானுங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த பேர் இருக்குது ஹிந்தியில. இதுல சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறானுங்க. இதெல்லாம் எவனுக்கும் காதுல விழுவாது. பிஜேபி காரன் இந்த அண்ணாமலை வாயை திறக்கிறானா பாத்தீங்களா? இவ்வளவு பேர் நடந்துக்க. இவெல்லாம் அவன் ப்ரௌட் ஆஃப் கன்னடிகான்னு சொன்னவங்க. அவன் தமிழ்நாட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அண்ணாமலைக்கு? அதனால அவனுக்கு ஹிந்தியில பேர் வச்சா என்ன, தமிழ்ல பேர் வச்சா என்ன? அவன் காந்தி பேரை நீக்கினா என்ன, கண்டவன் பேரை வச்சா என்னங்க அண்ணாமலைக்கு? அவனும் ஒரு ஆளே கிடையாது. முதலமைச்சர் இன்னைக்காவது இத்தனை வருஷமா அவன் பேரை ஒரு நாளாவது சொல்லி அவனுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு அண்ணாமலைங்கிறவனுக்கு? அவன் வேஸ்டேஜ், அவெல்லாம் வேஸ்டேஜ். அது டிரைனேஜ். அதை விட்டுருங்க. அவ வேணாம் நமக்கு அண்ணாமலைங்கிற ஒரு ஆளு. இந்த நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் அதிமுக இருந்து நீ திராவிட கட்சியில இருந்தானே போல பாஜகவுக்கு. இன்னைய வரைக்கும் இந்த மகாத்மா காந்தி ஒரிஜினல் பாலிட்டிஷியனா இருந்தா அதெல்லாம் தப்பு. தேசத்தந்தைங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரு நேஷனல் ஃபாதருங்க. அவரோட பேரை மோடி அயோக்கியத்தனமா தூக்குறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஆர்எஸ்எஸோட ஊறி போய் கிடக்குது, எந்த அளவுக்கு இன்னும் காந்திய தங்களுடைய எதிரியா ரத்தத்துல ஊர்னரா அவங்க நினைச்சிருப்பாங்க. மோடியும் அமித்ஷாவும் அந்த குரூப்புகள், பாஜக குரூப்புகள், ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணுங்க. தடை செஞ்சாதான் அந்த நாடு உருப்பிடும். இல்லைன்னா அது வரைக்கும் உருப்படவே உருப்படாது.